இந்த ஏகாதசி விரதத்தில் மெயினானது என்ன அப்படின்னாக்க, எந்த விதமான திட ஆகாரமும் சாப்பிடக்கூடாது. ஓகே. மெயினு. சரி சாமி, அப்போ காப்பி, பால், சாயா சாப்பிடலாமா? அதையும் தவிர்ப்பது மிக சிறந்தது. ஓகே. குளிர்ந்த நீர், அதாவது பச்சை தண்ணி, ம். அது மட்டும். என்ன சாமி சரிப்பட்டு வருமா? கண்டிப்பாக இந்த மாதம் மாதம் ஏகாதசி விரதம் இருக்கிறாங்கள, அவங்களுக்கு இது பழக்கப்பட்டு போயிருக்கும். ஓகே. அப்போ தசமி தீதியில் ஒரு பொழுது சாப்பிட்டுட்டு ஏகாதசி தீதியில் விரதத்தை ஆரம்பிக்கிறோம். விரதத்தை ஆரம்பிக்கும்போது பச்சை தண்ணி மட்டும் தான் குடிக்கணும், வேற எதுவும் குடிக்க கூடாது. விஷ்ணுவுடைய பேரை சொல்லிட்டு இருக்கணும். விஷ்ணு நீர் சஹஸ்ரநாமம் ஆகாரங்கள் அந்த மாதிரி கூட எடுத்துக்க கூடாது. நீர் தான் குடிக்கிறது சிறப்பு. ஓகே. நீராகாரம் அப்படின்றது திட ஆகாரத்தில் வந்துடும் உங்களுக்கு. கஞ்சி, காப்பி, சாயா. ஓகே. சிலர் இந்த ஜூஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துப்பாங்கல்ல. ஆனால் விரதம் ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா முழுமையாக செயல்படுத்தணும், பாதியில் செயல்படுத்தக்கூடாது. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, குளிர்ந்த நீருக்கு பதில் மாதுளம்பழம் ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸு, ஆப்பிள் ஜூஸு, அதை தவிர்ப்பது சிறந்தது. ஓகே. அப்போ விரதம் இருக்கிறோம். ஃபுல்லாக நைட்டு ஏகாதசி அன்னைக்கு கண்ணை முழிக்கிறோம். கண்ணை முழிச்ச விட்டு தசமி, ஏகாதசி, துவாதசி, இந்த துவாதசியில் கார்த்தால ஒரு பொழுது சாப்பிட்டுட்டு அன்னைக்கு பகல் பொழுதும் தூங்கக்கூடாது. ஓகே. மார்னிங்கும் தூங்கக்கூடாது. பகலையும் தூங்கக்கூடாது. ஏகாதசி ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருக்கணும், காலையிலயும் தூங்கக்கூடாது. காலையும் தூங்கக்கூடாது. ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே தூங்கிடுவாங்க. அது பயன் தராது. ஓகே. அது பயன் தராது. அப்போ இதை மாதிரி பண்ணினோம் அப்படின்னாக்க நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கும். சரி, இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு சொர்க்கவாசலுக்கு போயிட்டு வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? நாம் 7 பிறவியில், எப்போதுமே மனிதனை பொறுத்தளவுக்கு 7 பிறவி என்பது உண்டு அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அந்த நாம் செய்த, தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செய்த பாவ செயல்கள் அத்தனையும் விலகும்.